Consider a long straight wire of a circular cross-section having radius A carrying a steady current I. The current is uniformly distributed across this cross-section. The distances from the center of the wire's cross-section at which the magnetic field inside the wire outside the wire is half of the maximum possible magnetic field anywhere due to the wire will be. Long straight wire of a circular cross-section radius equal to A. ஸ்டெடி கரண்ட் எல்லாம் போயிட்டுருக்கு ஐங்கிற ஸ்டெடி கரண்ட் சொல்லியிருக்காங்க. கரண்ட் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் செக்ஷன் சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி ஒயர் வந்து என்னென்னா உங்களுக்கு அட் விச் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடு ஒயரும் அதே மாதிரி அவுட் சைடு ஒயரும் இது வந்து என்னென்னா ஹாஃப் ஆஃப் தி மேக்ஸிமம் பாசிபிள் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. ஹாஃப் ஆஃப் தி மேக்ஸிமம் பாசிபிள்னா உங்களுக்கு என்னது உங்களுக்கு பி மேக்ஸிமம் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு V0 I by 2πAங்கிறது ஃபார்முலா. இப்போது இதில் ரெண்டு பக்கம் 1/2 ஆஃப் தி மேக்ஸிமம் மேக்னெட்டிக் நான் ரெண்டு பக்கம் 2 ஆல் டிவைட் பண்ணும். அதே மாதிரி இங்கேயும் 2 ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு V0 I by 4πAன்னு கிடைக்கும். ஸோ நவ் when அந்த R is equal to less than, that is R is less than Aன்னு வச்சுக்கலாம், that is inside the wire, inside the wire அப்படிங்கும்போது that is R is less than A கண்டிஷனில் for a point inside the wire we consider a circular ampere loop of radius R. The current is uniform distributed across the cross section of the wire அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வர enclosed current வந்து உங்களுக்கு enclosed வச்சுக்கிட்டோன்னா can be calculated as, that is enclosed current INC வச்சுக்கோம், which is equal to I into area of the ampere loop, area of the amperian loop by total area of the wire. So I into pi R square by pi A square, pi cancel ஆகும், அப்போ I R square by A square கிடைக்கும். இதுதான் I enclosed. இப்போ applying Ampere's law for R less than A அடிக்கு அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு என்னது B into 2πR is equal to V0 I enclosedங்கிறது என்னது, இங்கே I enclosed ஃபார்முலா, இங்கே ஃபார்முலா பிரகாரம் அந்த ஆம்பியன் that is Ampere's law பிரகாரம் இப்போ I enclosed V0 என்ன முடிச்சு I enclosed I R square by A square. இப்போ இது வந்து ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா we can get என்ன கிடைக்கும்னா B is equal to V0, இங்கே ஒரு R, இங்கே R ஸ்கேல் R வழிபட்டு வரும். அப்புறம் வந்து என்ன B மட்டும் நமக்கு வரும், 2π கீழே வைக்கலாம். இப்போ என்ன வரும் V0 IR, ஏன்னா ஒரு R ஸ்கேல் ஒரு R அடிபட்டுட்டீங்க, 2π A ஸ்கேர். இதான் வந்து என்னது ஃபார் இன்சைட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு இதுலேருந்து பி சர்ச் பண்ண போகிறோம். பி வேல்யூ சர்ச் பண்ணோன்னா V0 I by 4πன்னு கிடைக்கும். இந்த இருக்குதுங்களா அது. இப்போ இங்கே சர்ச் பண்ண வச்சுக்கலாம் இதுக்கு அப்புறம் இப்போ V0 I by 4π is the value of B maximum கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்ம இதுலேருந்து கண்டுபிடிச்சது. அடுத்து இது என்ன, இட் இஸ் ஈக்குவல் டு V0 AR by 2π A ஸ்கொயர். A ஸ்கொயர் ஒரு 2π வந்து என்னது இங்கே 4π இருக்குது, இங்கே 2π இருக்குது, அப்போ இங்கே 2 டைம்ஸ் வரும், V0 அடிப்பட்டு வரும், ஐஐ எடுத்து வரும். அப்போ இதுலேருந்து பார்க்கும்போது என்னென்னா உங்களுக்கு R is equal to A by 2ன்னு கிடைக்கும். இந்த R equal to A by 2 கிடைக்கும் பார்த்தீங்களா? இப்போ இதை இன்சைடுனா R equal to A by 2 கிடைக்கும். சரி, வாட் இஸ் தி
வேல்யூ ஃபார் அவுட் சைட் இதை போட்டு கால்குலேட் என்ன நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. V0 I/4πங்கிறது என்னென்னா உங்களுக்கு அப்போ மேக்ஸிமம் போது உங்களுக்கு இஸ் ஈக்குவல் டு அவுட் சைடுங்கும் போது உங்களுக்கு என்னது ஃபார்முலா V0 I/2πr. V0 எப்படி வரும் IR எப்படி வரும் 4π இங்கே 2π இருக்குது அப்போ 2 டைம்ஸ் அப்போ இதுலேருந்து R = 2n வரும். ஸோ கரெக்ட் ஆன்சருங்கிறது உங்களுக்கு என்னது A/2 இன்சைடு 2a அவுட் சைடு. சரியா? ஸோ இது அவுட் சைடு வந்து இந்த வேல்யூ எப்படி வந்துச்சு V0 I/2πr அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் இங்கே பார்த்துடலாம். For a point outside the wire, we again consider a circular ampere loop of radius r. உங்களுக்கு இந்த கேஸில் வந்து I enclosed equal to என்னது இருக்கும் ஈக்குவல் டு ஐயாவே இருக்கும். அப்போ ஆம்பியர் லாஸ் யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஆம்பியர் லா என்னது உங்களுக்கு B × 2πr ஈக்குவல் டு V0 I enclosed தாங்க உங்களுக்கு வந்து ஆம்பியர் லா இல்லை I enclosed ஐங்கிறதுல V0 ஐன்னு வந்துடும். சரியா? அப்போது V = என்ன வரும் V0 I இந்த இடத்துல 2πr கீழே வந்துடும். ஓகேவா? இதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ அதில் கால்குலேட் பண்ணதெல்லாம் இன்சைடு வந்து A/2வும் அவுட் சைடு வந்து 2a வருது. ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப்.